தீவிரமடைந்து விட்டது தமிழகத்தில் வெப்பச்சலன கனமழை. தமிழகத்தில் நேற்றும் பரவலாக பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை என்பது பரவலாக பதிவாகியிருந்தது. இன்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தின் பல்வேறு விதமான மாவட்டங்கள் என்று சொல்வதை விட தமிழகம் முழுவதுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான ஒரு மழை என்பது உள்ளது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குமரி கடல் அருகே உருவாகப் போகிறது புதிய காற்று சுழற்சி. அதே நேரத்தில் எம்ஜிஓவின் வருகை என்பது நம்மளுடைய இந்திய பெருங்கடலில் இருக்கப் போகிறது. காற்று சுழற்சி உருவாகும் என்பதால் குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா அருகே புதிய காற்று சுழற்சி என்பது உருவாகப் போகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை போன்று கடலோர மாவட்டங்களுக்கும் மிக அருமையான மழை இந்த சுற்றில் உள்ளது. மே மாதம் ஆகிவிட்டது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மேகம் வரும். தென்மேற்கு பருவமழையில் பெய்யக்கூடிய வெப்பச்சலனை போல் மழை பெய்யும் என்று நினைக்காதீர்கள். தற்போது பெய்யக்கூடிய மழை வடகிழக்கு பருவமழை போன்றே மழை என்பது இருக்கப் போகிறது. காரணம், குமரிக்கடல் அருகே குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மன்னார் வளைகுடா அருகே புதிதாக காற்று சுழற்சி என்பது உருவாகப் போகிறது. மிக மிக அருமையான மழையை தமிழகத்தில் 38 மாவட்டங்களும் பெறப்போகிறது. நேற்றே நம்மளுடைய தமிழகத்தில் விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் பல்வேறு விதமான மாவட்டங்களில் ராமநாதபுரம் பேர் சொல்லி கொண்டு போனால் சொல்லி கொண்டே இருக்கணும். அத்தனை மாவட்டங்கள் நேற்றே நல்ல மழை என்பது பெய்தது. கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு விதமான மாவட்டங்களில் நல்ல மழை என்பது பதிவானது. இன்றும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்கள் உட்பட உள் மாவட்டங்கள், தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு விதமான மாவட்டங்களில் இன்றும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் மழையை பொறுத்தவரை வெப்பச்சலன மழையாக தான் பெய்யும். எனவே கடலோர மாவட்டங்களுக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வட கடலோரம் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு 12ஆம் தேதி வரை அந்த அளவிற்கு வந்து முன்னேறி மழையை கொடுக்காவிட்டாலும் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை போல வட கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், டெல்டா கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் மிக அருமையான மழை என்பது உள்ளது. தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை தற்போதே ஆங்காங்கே நல்ல மழை பதிவாகி வருகிறது. இன்றும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாகும். 12ஆம் தேதியும் பதிவாகும். 12ஆம் தேதி வரை பதிவாகும். அதற்கு பின்னரும் மிக அருமையான மழை காற்று சுழற்சி உருவான பிறகு மிக அருமையான மழையை பொறுத்தவரை உள்ளது. எனவே மீண்டும் சொல்வதால் தான் தமிழகத்தில் 38 மாவட்டங்களுக்கும் மிக அருமையான மழை என்பது உள்ளது. வீடியோவையும் நேரலையும் தொடர்ந்து இணைந்திருந்து இறுதி வரை கேட்டு வாருங்கள். காற்று சுழற்சி உருவாகி அதனுடைய பாதை என்பது எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் எப்போது எப்படிப்பட்ட ஒரு மழை என்பது இருக்கும் என்று தொடர்ந்து இணைந்து கேட்டு வாருங்கள். நம்மளுடைய அரபிக்கடலாக இருக்கட்டும், வங்கக்கடலாக இருக்கட்டும், குமரி கடலாக இருக்கட்டும் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது உள்ளது. உலகத்திலேயே மிக அதிகமான கடல் வெப்பநிலையை நம்மளோட கடல் பகுதி தான் வைத்துள்ளது. நம்முடைய இந்திய பெருங்கடல் கடல் பகுதி தான் உலகத்திலேயே மிக அதிகமான கடல் வெப்பநிலையை தற்போது நிலவரப்படி வைத்துள்ளது. இதற்கு உண்டான கூலியை விரைவில் நாம் பெறப்போகிறோம். அது மிக அருமையான மிக அதிகமான ஒரு வரலாறு காணாத மழையாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. காலநிலை மாற்றம் தற்போது அந்த அளவிற்கு உள்ளது. அது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகம். அந்த வெப்பத்தின் தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு மழை பெய்யும். இனி வரக்கூடிய காலம் அப்படி தான் இருக்கும். வெப்பமும் அதிகமாக இருக்கும், அதற்கு நிகராக மழையும் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு மக்களாகி நீங்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் போடக்கூடிய வானிலை அறிக்கையை, வானிலை மாற்றங்களை தெரிந்து வாருங்கள். உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய வருடங்கள், இனி வரக்கூடிய வருடங்களை பொறுத்தவரை வானிலை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதற்கு தொடர்ந்து இணைந்திருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தில் மழை வாய்ப்பை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதே நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் சொல்லும்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையும், ஒரு சில இடங்களுக்கான மழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம். நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு உள்பகுதி, அதாவது எட்டயபுரம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம் அந்த பகுதியில் இன்றைக்கு நல்ல மழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தென்காசி மாவட்டத்திலும் இன்று தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றே பரவலாக நல்ல ஒரு கனமழை. அதேபோல் தேனி மாவட்டத்திலலாம் மிக கனமழை பதிவாகிருக்கிறது. தமிழகத்திலே அதிகபட்ச மழை என்பது தேனி மாவட்டத்தில் தான் பதிவாகிருக்கிறது. அதேபோல் மதுரை மாவட்டம் நேற்று நல்ல மழை, திண்டுக்கல் மாவட்டம் நல்ல மழை, கோயம்புத்தூர் மாவட்டம் நல்ல மழை. இன்றும் வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில்
பரவலாக கனமழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை என்பது இருக்கலாம். கடலோர பகுதிக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கடலோர பகுதிக்கும் இன்றும் மழை வாய்ப்பு என்பது உள்ளது. ஆனால் வாய்ப்பு சற்று குறைவாக உள்ளது. மழை பெய்தாலும் லேசான மிதமான சற்று கனமழையாக இருக்கலாம் கடலோர பகுதியை பொறுத்தவரை. அதேபோல் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான நாமக்கல், திருச்சி, கரூர், சேலம், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் இன்று பரவலாக மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாவட்டங்கள் இன்று பரவலாக கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூருடைய அந்த கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஒட்டிய பகுதி, திருவண்ணாமலையுடைய தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் ஒட்டிய பகுதி, திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், கரூர் இந்த மாவட்டம்லாம் இன்று மிக சிறப்பான மழையை பொறுத்தவரை தெரிய வருகிறது. பரவலாக மிக கனமழை இந்த பகுதியில் இருக்கும். அதையும் தவிர்த்து தென் மாவட்டங்கள் ஆல்ரெடி மாவட்டம் பெயர் சொல்லியிருக்கோம். அந்த மாவட்டங்களும் இன்று நல்ல ஒரு மழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது வெப்பச்சலன மழை. காலையில் மதியம் நேரத்தில் வெப்பநிலை இருக்கும். அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகு மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள் தான் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். எனவே புரிந்து இருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். 12ஆம் தேதி வரை இப்படி அங்கும் இங்குமாக, அதாவது தற்போது வட மாவட்டங்களில் பரவலாக இல்லாமல் குறிப்பாக வடகடலோரம், டெல்டா கடலோரம் மழை இல்லாமல் இருந்தாலும், கடலோர மாவட்டங்களில் பெரிதாக மழை இல்லாமல் இருந்தாலும் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி வாக்கில் மன்னார்வளைகுடா, குமரிக்கடல் அருகே, அதை ஒட்டிய கடலோர பகுதி அருகே புதிதாக ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாகும். அந்த காற்று சுழற்சி உருவாகி தமிழகத்தின் 38 மாவட்டங்களுக்கும் மிக மிக அருமையான மழை என்பது உள்ளது. உங்கள் மாவட்டம், உங்கள் பகுதி, உங்கள் ஊர் உட்பட நல்ல ஒரு மழை என்பது பெய்திருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. 10 வருடங்களுக்கு அடுத்து மீண்டும் மே மாதத்தில் ஒரு தமிழகம், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குமரிக்கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாகி தமிழகத்தில் ஒரு சின்ன வடகிழக்கு பருவமழை போல ஒரு மழை என்பது கொடுத்துவிட்டு போகிறது. மிக கனமழை பரவலாக இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. அதி தீவிர மழை பெய்தால் கூட ஆச்சரியம் கிடையாது. ஏனென்றால் எம்ஜிஓ நம்மளோட கடற்பகுதிக்கு வருகை தரப்போகிறது. மே மாதம் 12, 14, 15ஆம் தேதி வாக்கில் எம்ஜிஓ நம்மளோட கடல் பகுதிக்கு வருகை தரப்போகிறது. மன்னார்வளைகுடா, குமரிக்கடல் அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சியை பொறுத்தவரை தென் தமிழக ஊடாக அப்படி தமிழகத்தின் உள்பகுதி வழியாக பயணித்து கேரளா மற்றும் அரபிக்கடலை அறியும். அதே வேளையில் இந்த நிகழ்வு முடிய, அதாவது 12ஆம் தேதி பரவலாக பெய்யக்கூடிய மழை என்பது மே மாதம் 20ஆம் தேதி வரை பரவலாக பல்வேறு விதமான இடங்களில் மிக கனமழை, ஒரு சில இடங்களில் அதிக தீவிர கனமழை என்று தமிழகத்தில் கொடுக்கும். அதற்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வு உருவாகி வடக்கே நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, மும்பை, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் குஜராத் உள்ளிட்ட தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மேற்கு மாவட்டங்களில், மேற்கு மாநிலங்களில் மிக அருமையான தென்மேற்கு பருவமழை உள்ளது. தமிழகத்தில் மிக அதிகமான மிக அருமையான வெப்பச்சலன மழை உள்ளது. எனவே மழையை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய மாதங்கள், நாட்கள் எல்லாமே மழை நாட்கள் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். திட்டமிட்டு விவசாயம் செய்வதற்கு, உங்கள் நாட்களையும் திட்டமிட்டு செய்வதற்கு வானிலை மிகவும் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. மிக அதிகமான மழை உள்ளது. அனைவரும் தயாராக இருங்கள். 12ஆம் தேதிக்கு பிறகு மழை பெய்யாத ஊர்களும் நிச்சயமாக மழை பெய்யும். மிக அதிகமான மழை உள்ளது. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள்.